ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேமல் சுகமாக தேமல் பூர்ணமாக இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடியதான ஒரு சில டிப்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ தள்ளி விட்டுட்டு போகாதீங்க நண்பர்களே. லாஸ்ட் வேறு வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேமல் நிறைய பேருக்கு பிளாக் கலர்லேயும் இருக்கும், ஒயிட் கலர்லேயும் இருக்கும். ரெண்டு விதத்தில் இருக்குது தேமல். அது ஒரு பூஞ்சைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு இந்த ஏகப்பட்ட நிறைய சொட்டிங் ஆகும். சொட்டிங் ஆகி ஆகி காலையில் போடுற ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸுகளெல்லாம் நம்ம என்ன ஒரு நாள் போட்டது மறுநாள் போடுறது அந்த மாதிரி இருந்தால் அதிகமாக வரும். இன்னொன்று, காலையில் போட்ட ட்ரெஸ்ஸு நம்ம நைட்டு வேறு அது போட்டுகிட்டே இருக்கும்போது நிறைய அதிகமாக சொட்டிங் ஆகிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஜாஸ்தி வரும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எலுமிச்சம்பழ தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து வெயிலில் வச்சு நல்லா காய வைங்க. காஞ்சதுக்கப்புறம் அதை பொடிச்சிடுங்க. பொடிச்சு எவ்வளோ அது வருதோ அதே அளவுக்கு படிகாரம் அதையும் பொடிச்சு எடுத்துக்கிடுங்க. ரெண்டும் ஒரே அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. எடுத்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி அந்த தேமல் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஒரு 5 மினிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. காயட்டும். அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, ஒரு 2 hours அந்த மாதிரியெல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அது ஒரு மெத்தேடு. இன்னொரு மெத்தேடு, மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, முழு மஞ்சள், அதை இடிச்சிட்டு ரொம்ப இது பொடி பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் மீடியமாக இடிச்சிட்டு நல்லெண்ணெயில் காய்ச்சிடுங்க. நல்லெண்ணெயில் காய்ச்சிட்டு அதுவும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த தேமல் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டு அதுவும் ஒரு 2 hours அந்த மாதிரி, இல்லைன்னா மறுநாள் கூட பரவாயில்ல, அதையும் க்ளீன் பண்ணிவிடுங்க. இது ஒரு 2வது டிப்ஸு. இனி ஒரு டிப்ஸ் என்னன்னா, 3வது டிப்ஸ் துளசியில் வெற்றிலை இது ரெண்டையும் எடுத்துட்டு நல்லா அரைச்சிக்கிடுங்க. மை போல் அரைச்சிக்கிடுங்க. அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணும்னா கலத்திக்கிடுங்க. இல்லைன்னா மஞ்சத்தூள் தேவையில்லை, ட்ரெஸ்ஸில் எல்லாம் படும் அப்படின்னா நீங்கள் மஞ்சத்தூள் போடாட்ட கூட ஓகே, பரவாயில்ல. வெற்றிலையும் துளசியிலையும் அரைச்சிட்டு அந்த தேமல் இருக்கிற இடத்துல நல்லா தடவி விட்டுருங்க. அதுவும் மறுநாள் இல்லைன்னா 2 hours கழிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இது கொஞ்சம் நாளைக்கு இந்த மெத்தேட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரெகுலராக கொஞ்சம் நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஒரு 2 week எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ரிசல்ட்டு, ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். சரிங்களா? இனி ஒரு மெத்தேடு, 4வதாக ஒரு மெத்தேடு இருக்குது. அது என்னதுன்னா, நம்ம பச்சை பப்பாளி இருக்குது பார்த்தீங்களா, அது பச்சை பப்பாளியை நம்ம சாறு எடுக்கணும். பச்சை பப்பாளியை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிடுங்க. சாறு அரைச்சி எடுத்துட்டு, இல்லைன்னா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கிடுங்க. ஏதோ ஒன்று சாறு இல்லைன்னா அரைச்ச பேஸ்ட்டு, 2ல் 1 எடுத்து அந்த இது என்னது படர்தாமரை உள்ள இடத்துல நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் கழுகணும். அது 2 hours மறுநாள் வரை வைக்க வேண்டாம். இது ஒரு 2 hours ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை வெதுவெதுப்பான சுடு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. 5வதாக ஒரு சிம்பிள், வெரி சிம்பிள் டிப்ஸு. அது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருள் தான். இது எதுவுமே உங்களுக்கு பண்ணதுக்கு டைம் இல்லை, பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, பூண்டு பல் எடுத்துக்கிடுங்க. அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிடுங்க. ரெண்டையும் நல்லா மை போல் அரைச்சிக்கிடுங்க. அரைச்சிட்டு அதை எடுத்து அந்த தேமல் இருக்கிற இடத்துல ஒரு 5 மினிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. நல்லா இது ரெகுலராக நீங்கள் பண்ணணும், டெய்லி பண்ணணும். மசாஜ் பண்ணிவிட்டு மறுநாளைக்கு இல்லைன்னா ஒரு 2 hours அப்புறம் நல்லா மாமூலி சாதா தண்ணி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.